அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி காத்தமின் நபிய்யீன் வ அஸ்ஹாபிஹி தாஹிரீன் வல் முஸ்லிமீன வல் முஃமினீன குல்லஹும் அஜ்மஈன் அம்மா பஅத். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். ஸதகல்லாஹுல் மௌலானல் அஸீம். கண்ணியமிக்க தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் 27 நோன்புகளை நாம் கடந்திருக்கிறோம். அதோடு 28 தராவீகளையும் தொடரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க தாய்மார்களே, அல்லாஹு தஆலா தன் அடியார்களின் மீது அளவு கடந்த அன்பை வைத்திருக்கிறான். அளவு கடந்த பாசத்தை அல்லாஹு தஆலா தன் அடியார்களின் மீது வைத்திருக்கிறான். கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளனாக அந்த அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ்வின் அன்புக்கும் அவனுடைய கிருபைக்கும் அளவே கிடையாது. எனவேதான் நாம் எத்தனை பாவங்கள் செய்தாலும், பாவச் சுமைகளை நாம் எத்தனை சுமைகளை சுமந்து கொண்டிருந்தாலும் அல்லாஹு தஆலா மன்னிப்பதற்கான வாசலை திறந்து வைத்துக் கொண்டே இருக்கிறார். மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு பல நேரங்களில் மாறுபட்டு நடக்கின்ற பொழுது அவர்கள் செய்த அந்த குற்றங்களுக்காக அல்லாஹ் எப்பொழுதும் மன்னிப்பின் வாசலை திறந்தே வைத்திருக்கிறான். அதுவே அல்லாஹ் நமக்கு செய்த மாபெரிய அருள். எனவேதான் அல்லாஹ் சொல்றான், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், என்னுடைய அருளை விட்டும் நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள். நான் உங்கள் பாவத்தை மன்னிக்க மாட்டேன் என்று நிராசையாகி விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். எனவே அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தின் விஷயத்தில் நாம் நிராசையாகி விடக்கூடாது என்று அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நாளைக்கு மறுமையில் நரகத்திலிருந்து 2 மனிதர்களை அல்லாஹ் வெளியாக்குவான். ஏன் அல்லாஹ் வெளியாக்குவான் என்றால், கடுமையான சப்தம், அந்த 2 பேரும் கடுமையான சப்தம் போடுவார் நரகத்தில். எந்த அளவுக்கு சப்தம்னா, அல்லாஹ்வே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த வேதனையின் வலியினால் அவர்கள் இடக்கூடிய சப்தம் அல்லாஹ்வை திரும்பி பார்க்கவே. அவர்கள் இட்ட சப்தத்தின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 2 நபர்களையும் நரகத்திலிருந்து வெளியாக்கி, ஏன் நீங்கள் 2 பேரும் இவ்வளோ சத்தம் போடுறீங்க, எதற்காக நீங்கள் இவ்வளவு கத்துகிறீர்கள், கதறுகிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த 2 பேரும் அல்லாஹ்விடத்திலே கூறுவார்கள், யா அல்லாஹ், நீ உலகத்திலே எத்தனையோ நாங்கள் மாறு செய்து விட்டோம், அதற்காக நீ நரகத்திலே எங்களை போட்டிருக்கிறாய். எனவே எங்களின் மீது நீ இரக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இவ்வாறு செய்தோம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அப்போ அல்லாஹ் சொல்லுவானா, என்னுடைய அருள் உங்களுக்கு வேண்டுமா அப்படின்னு கேட்பாங்க. அல்லாஹ், உன்னுடைய அருளை வேண்டித்தானே நாங்கள் இவ்வளவு சத்தம் போட்டோம், உன்னுடைய அருள் எங்களுக்கு தேவை ரஹ்மானே என்று அவர்கள் சொல்லுவார். அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய அருள் உங்களுக்கு வேண்டும்னா ஓடி போய் திருப்பி அதே நரகத்தில் 2 பேர் குதிங்க. நீங்கள் 2 பேர் திருப்பி அந்த நரகத்தில் குதிச்சிங்கன்னா என்னுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லுவான். இப்போ அந்த 2 பேரில் ஒரு நபர் ஓடி போய் குதிச்சிருவார் நரகத்தில். அவருடைய எண்ணம் என்னன்னா, உலகத்தில் தான் நம்ம அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்கல,
அல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டே வாழ்ந்து விட்டோம், இப்போயாச்சும் நம்ம அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்கலாம் அப்படின்னு எண்ணத்தில் அல்லாஹ் சொன்ன உடனே ஓடி போய் அவர் நரகத்திலே குதிப்பார். ஆனால் அவருடைய எண்ணத்தை பார்த்து விட்டு அல்லாஹ் அந்த நரகத்தையும் அவருக்கு குளிர்ந்ததாக மாற்றி விடுவான், இன்பமானதாக மாற்றி விடுவான். ரெண்டாவது நபர்கிட்ட சொல்லுவார், நீ போய் குதிப்பான் நரகத்தில். அவர் அப்படியே தயங்கி போவார், அப்படியே மெதுமாக போவார். அல்லாஹ் கேட்பான், ஏப்பா மெதுவாக போகிற, உன்னுடைய சகோதரர் முதல்ல நான் சொன்ன உடனே போய் விழுந்துட்டாரு, ஆனால் நீ மட்டும் ஏன் தயங்கி போகிற அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். அப்போ அந்த நபர் சொல்லுவார், யா அல்லாஹ், நரகத்திலிருந்து நீ ஒருவரை வெளியாக்கி விட்டால் மீண்டும் நீ நரகத்திற்கு அவரை அனுப்ப மாட்டாய் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் நீ திருப்பி நரகத்துக்கு போய் சொல்கிறியே, அதனால தான் நான் தயங்கி போகிறேன். உன்னுடைய அருளின் மீது நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுவார். உடனே அல்லாஹ் சொல்லுவானா, நீங்கள் 2 பேரும் சொர்க்கத்துக்கு போங்க, நீங்கள் இருவரும் சொர்க்கத்திற்கு செல்லுங்கள், என்னுடைய அருளால் நீங்கள் இருவரும் சொர்க்கத்திற்கு செல்லுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே கூறுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து, அல்லாஹ்வினுடைய கிருபை, அல்லாஹ் தன் அடியார்களுக்கு காட்டக்கூடிய அந்த அன்பு என்பது ரொம்ப மிகப்பெரிய. எனவேதான் ஒரு அடியான் ஏதாவது ஒரு பாவத்தை செய்ய போகிறான் அப்படின்னா, இந்த பாவத்தை செய்ய நாடி செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னால், வலது பக்கம் இடது பக்கம் இருக்கக்கூடிய மலக்குகள் அல்லாஹ்ட்ட கேட்பாங்களாம், யா அல்லாஹ், இந்த அடியான் இந்த பாவத்தை செஞ்சுட்டான், நான் இந்த பாவத்தினுடைய குற்றத்தை பதிவேட்டிலே எழுதி கொள்ளவா அப்படின்னு மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள். அல்லாஹ் சொல்லுவானா, கொஞ்சம் பொறுங்க, எழுதாதீங்க. மீண்டும் 2வது தடவை அந்த மனிதன் பாவத்தை செய்வான். திருப்பியும் வானவர் கேட்பாரா, யா அல்லாஹ், இப்போ எழுத வாங்கி பாவத்தை, இல்லை கொஞ்சம் பொருள் எழுதாத. 3வது தடவையும் அந்த அடியான் பாவம் செய்வான். 3வது தடவையும் அந்த மலக்குகள் கேட்பார், யா அல்லாஹ், இப்போ இவன் பாவத்தை எழுதவா, இல்லை எழுதாத. இப்படி 4 தடவை 5 தடவைகள் அல்லாஹ்விடத்திலே கேட்டும் கூட அல்லாஹ் கொஞ்சம் பொறு அப்படி. 5வது தடவைக்கு மேலே தான் அல்லாஹு தஆலா சரி எழுதுன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் 5 தடவைகளுக்கு மேலே பாவம் செய்த அந்த அடியான் ஒரே ஒரு நன்மையை செஞ்சிருவான். ஒரே ஒரு நன்மை, சின்ன நன்மை. ஒரு தஸ்பீ செய்திருக்கலாம், அல்லது தர்மம் செய்திருக்கலாம், தொழுது இருக்கலாம், குர்ஆன் ஓதி இருக்கலாம், ஏதாவது ஒரு நன்மை. உதாரணமாக சுபஹானல்லாஹ் சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், சுபஹானல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டான், அவன் ஒரே ஒரு நன்மையை செஞ்சுட்டான். இப்போ அந்த மலக்கு கேட்பாரான், யா அல்லாஹ், இவர் ஒரு நன்மை செஞ்சுருக்காரு. அல்லாஹ் சொல்லுவானா, அடியான் ஒரு நன்மை செய்தால் அவனுக்கு 10 நன்மை. எனவே அந்த 10 நன்மையில் அவன் ஏற்கனவே செஞ்சால் 5 பாவங்கள், அதை மன்னிச்சிருங்க, அதை அழிச்சிருங்க, அழிச்சிட்டு 5 நன்மை எழுதிக்கிங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை நமக்கு சொல்லி காட்டுகிறார். இந்த விஷயம் நடந்த உடனே ஷைத்தான் தலையில் அடிச்சுக்கிட்டு அழுகுவானாம். இவனை பாவம் செய்ய வைக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், எவ்வளவு சிரமப்பட்டேன், கடைசியில் பாவம்லாம் செஞ்சுட்டான், ஆனால் ஒரே ஒரு நன்மையான காரியம் செஞ்சனால அல்லாஹ் இவனுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சு இவனுக்கு நன்மையை கொடுத்துட்டானே, நான் செஞ்ச செயலெல்லாம் வீணாக போயிடுச்சு என்று ஷைத்தான் தலையில் அடித்து கொண்டு அழுகுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். இது அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய கருணை. ஒரு சிலையை வணங்கக்கூடிய ஒரு நபர் நீண்ட காலமாக சிலையை வணங்கிட்டு இருந்தார். அவருக்கு கடுமையான ஒரு தேவை ஏற்பட்டது. யா சனம்ங்கிறார், சிலையே எனக்கு உதவி செய் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இரவிலும் கேட்கிறார், பகலிலும் கேட்கிறார், யா சனம் சிலையே எனக்கு கருணை காட்டு, எனக்கு உதவி செய்ய. எந்த பதிலும் இல்லை. எந்த பதிலும் அந்த சிலை அவருக்கு அளிக்கவே இல்லை. கத்துகிறார், கதறுகிறார், எந்த பதிலும் இல்லை. யதார்த்தமாக யா சனம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக அவர் யா சமத் அப்படின்றார். யா சமத், தேவையற்றவனே. சமதுன்னா அல்லாஹ்வுடைய பேர். யா சமத், தேவையற்றவனே, எனக்கு ஏதாவது பதில், எனக்கு உதவி செய், எனக்கு பதில் கொடு. அல்லாஹ் சொன்னான், லப்பைக் யா அப்தி, என்னுடைய அடியானே,
இதோ உனக்கு நான் பதில் சொல்கிறேன், உன்னுடைய காரியங்களை நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு அல்லாஹ் பதில் சொன்னான். சுற்றி இருந்த மலக்குமார்கள் வியந்து போய், யா அல்லாஹ், இத்தனை வருடங்களாக இத்தனை நாட்களாக இரவு பகலாக அவன் யா சனம் சிலையே எனக்கு அதை கொடு இதை கொடு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். அந்த சிலைகள் அவனுக்கு எந்த பதிலுமே சொல்லலை. ஆனால் அவன் வாயை தவறி உன்னுடைய பெயரை சொல்லிவிட்டான், யா சமதன் சொல்லிட்டான். தேவையற்ற இறைவனே, என்னுடைய தேவையை நிறைவேற்றி என்று சொல்லிவிட்டான். அவன் ஒரு தடவை அழைச்சதுக்காக நீ பதில் சொல்கிறிய ரப்பே அப்படின்னு அல்லாஹ்ட்ட மலக்குமார்கள் கேட்பார்களாம். அல்லாஹ் சொன்னானா, அவன் பல தடவைகள் சிலையை அழைத்தான், அந்த சிலைகள் பதில் சொல்லவில்லை. ஆனால் ஒரு தடவை தான் என்னை அழைத்தான், நான் அவனுக்கு பதில் சொல்லிவிட்டேன். ஏனென்றால் எனக்கும் சிலைக்கும் வித்தியாசம் இருக்கிறதல்லவா. சிலைகள் எந்த காலத்திலும் பதிலளிக்காது, இறைவனாகிய நான் தான் பதிலளிக்க வேண்டும். எனவே தான் அவனுக்கு பதில் சொன்னேன் என்று அல்லாஹ் சொல்லுவான் என்று ஹதீஸுகளிலே நாம் பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ் நம் மீது வைத்திருக்கக்கூடிய கருணை, அல்லாஹ் நம் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பு என்பது அளவிடாம். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய அன்பை குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்றெல்லாம் ஹதீஸ்களிலே நமக்கு சொல்லி காட்டுகிறார். இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் கேட்கக்கூடிய எத்தனையோ துஆக்கள், நாம் செய்யக்கூடிய எத்தனையோ அமல்கள், அல்லாஹ் நிச்சயம் நமக்கு நன்மையை தருவான், நிச்சயம் நம்முடைய துஆவை ஏற்றுக்கொள்வான், என்றாவது ஒரு நாள் அதற்கு அல்லாஹ் பதிலளிப்பான் என்கின்ற அந்த நம்பிக்கை நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் மீது எந்த காலத்திலும் நிராசையாகிவிடக்கூடாது. ஏதாவது ஒரு துன்பம் வருகிறதா, ஏதாவது ஒரு கஷ்டம் வருகிறதா, உடனே அல்லாஹ் என்னை மட்டும் ஏன் தான் இப்படி சோதிக்கிறானோ, ஊரில் எத்தனையோ பேர் இருக்காங்க, என்னை மட்டும் ஏன் அல்லாஹ் சோதிக்கிறானோ அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லிவிடக்கூடாது. அதே மாதிரி இன்பம் வரக்கூடிய நேரத்திலும் அல்லாஹ்வை மறந்து விடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சோதனையை தந்தாலும் அதற்கு பின்பதாக அல்லாஹ் தஆலா ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயத்தை நிச்சயம் நமக்கு தருவான் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், என்னுடைய அருளுடைய விஷயத்தில் அது வராது என்று நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள், என்றாவது ஒரு நாள் என்னுடைய அருள் உங்களை வந்தடையும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே அல்லாஹ்வினுடைய அருளின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பின் மீதும் நாம் நிராசையாகி விடாமல் அல்லாஹ்விடத்திலே தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டே இருப்போம், தொடர்ந்து அமல் செய்து கொண்டே இருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதமான நற்பேறுகளையும் அல்லாஹ் நமக்கு வழங்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على رسوله خاتم النبيين وأصحابه الطاهرين